நம்ம இந்தியன் மார்க்கெட்ல யங்ஸ்டர்ஸால ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட பைக்குகள் 2023ல எந்தெந்த பைக்குகள் லான்ச் ஆயிருக்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போறது ட்ரையம் கம்பெனியோட ஸ்பீட் 400 அப்படிங்கிற பைக் தான். இந்த பைக்கை பத்தி நம்ம டீடைலாவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த பைக்கை நம்ம யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு கம்பெனி கிட்ட இருந்து மட்டும்தான் கிளாசிக் மாடல் பைக்குகள் எல்லாத்தையும் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ட்ரையம் கம்பெனி வரும்போது கண்டிப்பா காம்படிஷன் ஹெவியா இருக்கும். ஏன்னா ட்ரையம் கம்பெனி ரொம்ப லெகசியான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி கம்மியான சிசில ஒரு பைக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேமே நம்ம இந்தியாவில் யங்ஸ்டர்ஸோட மத்தியில இந்த பைக்கை பத்தின கிரேஸ் ரொம்ப அதிகமாயிருச்சு. அது மட்டும் இல்லாம இதோட ஸ்பை ஷாட்ஸ் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் லீக் அவுட் ஆகும்போது நிறைய பேர் ரொம்ப உன்னிப்பா இந்த பைக்கை வந்து நோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம இதை கன்ஃபார்ம் பண்ற விதமா பஜாஜோட காம்பினேஷன்ல தான் இந்த பைக்கை கொண்டு வர போறாங்க. பஜாஜ் தான் இதோட சேல்ஸை இந்தியாவில் கம்ப்ளீட்டா பாத்துக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் ரிலீஸ் ஆனோனையும் எல்லாருமே பயங்கர ஹாப்பி. ஏன்னா கேடிஎம் இந்தியாவில் ரொம்ப ஆணித்தரமா கொண்டு வந்து நிறுத்தினது பஜாஜ் மட்டும்தான். கேடிஎம்மோட டைப் இன்னமே கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க பஜாஜ் கம்பெனி. அந்த வகையில ட்ரையம் கம்பெனியோட போட்டிருந்த இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பும் கண்டிப்பா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கண்டிப்பா இந்த பைக் நிறைய பேர் இம்ப்ரெஸ் பண்ணும், கண்டிப்பா நிறைய புக்கிங்ஸ் போகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். எதிர்பார்த்ததை விடவே சூப்பராகவே புக்கிங்ஸ் எல்லாமே போயிருக்குது அப்படிங்கிற அப்டேட்டும் வந்திருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ராயல் என்ஃபீல்டு கம்பெனிக்கு எக்ஸாக்டான காம்படிஷன் இன்னுமே நிறைய கம்பெனி கொடுக்க முடியாம திணறிட்டு இருந்த டைம்ல பஜாஜும் ட்ரையம் கம்பெனியும் சேர்ந்து இந்த பைக்கை லான்ச் பண்ணது உண்மையாலுமே ஒரு சூப்பரான அட்டெம்ப்டா இது வரைக்கும் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னுமே பார்த்தோம்னா இந்த பைக்கை 250 சிசில கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஐடியாவும் இருக்கிறதா ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. 250 சிசில வந்துச்சுன்னா ஒரு 2 lakhs குள்ள வந்து கோட் பண்ணாங்கன்னா உங்க பட்ஜெட்குள்ள இந்த பைக் வருமா, நீங்க வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா பார்க்க போறது ஹார்லி டேவிட்சனோட X440 அப்படிங்கிற ஒரு பைக் தான். இந்த பைக் நம்ம மார்க்கெட்ல 2.69 லட்சம் ரூபாய்க்கு ஆன் ரோட் பிரைஸ்ல கோட் பண்ணிருக்காங்க. ஹையர் எண்ட் மாடல் போற மாதிரி இருந்தா எஸ் மாடல் 3,13,000 அவைலபிள் இருக்குது. 440 சிசில இந்த பைக்கை கோட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு பிரைஸ் ரேஞ்ச் வந்து போட்டிருக்காங்க. இந்த பைக் மேலேயும் நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமான இம்ப்ரெஷன் இருந்துச்சு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் நம்ம போய் கேட்டோம்னா கூட எந்த பைக் பிடிக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் சொல்றது கவாசாகி பைக்கை சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஹார்லி டேவிட்சன் பைக்குகளை பத்தி பேசுவாங்க. அந்த அளவுக்கு இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஹார்லி டேவிட்சன் பைக்குகள் மேல இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசையே இருக்குது அப்படிங்கறத உண்மை. அது மட்டும் இல்லாம ஹார்லி டேவிட்சன் தரப்புல இருந்து கம்மியான சிசி பைக்கை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சோனையும், அதுவும் ஹீரோ கையில இருந்து வரப்போகுது அப்படின்னு சொன்னோனையும் இந்த பைக் மேல இருந்த எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாச்சு. அது மட்டும் இல்லாம இந்த பைக்கை எடுக்கிறதுக்காகவும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜூலை 3 அந்த டேட்ல பார்த்தோம்னா இந்த பைக்கை மார்க்கெட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த பைக்குக்கான ரெஸ்பான்ஸும் நல்லா வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பைக்கையும் இன்னும் கொஞ்சம் லோயஸ்ட் சிசில கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹார்லி டேவிட்சனும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியும் ஒரு தகவல் வந்திருக்குது. சோ அந்த தகவல் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா 2024ல 250 இல்ல 300 சிசில இந்த பைக்கை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்தியர்கள் மத்தியில அதிகமான எதிர்பார்ப்பை உண்டாக்குன அடுத்த பைக் எதுனா சுசுகியோட ஹயபுசா தான். ஹயபுசா பைக்குக்கு நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ எத்தனாவது ஜெனரேஷன் நம்ம மார்க்கெட்ல இருக்குது அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. இந்த பைக்கை எடுக்கணும்னா இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய் வருது. ஆன் ரோட் பிரைஸ் போற மாதிரி இருந்தா 19 லட்சம் ரூபாய் கொடுத்து எடுக்கணும் ஹயபுசா பைக்கை. ஏன் இந்த பைக் மேல அந்த அளவுக்கு கிரேஸ், அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பைக்குகள் பாத்தீங்கன்னா ஹயபுசாவோட காம்படிஷன்ல நிக்க முடியாம ஓடிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை பார்த்தோம்னா இந்த பைக் பிரேக் த்ரோ பண்ணி எல்லா விஷயத்தையும் தாண்டி வந்திருக்குது. நிறைய கண்ட்ரிகள்ல இந்த பைக்கை லிமிடெட் பண்ணியிருக்காங்க, ஸ்பீடை லிமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியும் சில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் இந்த பைக் வந்து ஃபேஸ் பண்ணி வெளியில வந்திருக்குது. அப்படிப்பட்ட இந்த பைக் மேல நிறைய பேருக்கு கிரேஸ் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய மூவிஸ்லயும் இந்த பைக் யூஸ் பண்ணதுனால இந்த பைக் மேல இன்னுமே எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு. இந்த பைக்கோட 4th வெர்ஷன் மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணும்போது உண்மையாலுமே நிறைய பேர் மேசிவா இந்த பைக்கை வந்து பார்த்தாங்க. ஹயபுசால ஒரு கம்மியான சிசில ஒரு வண்டி இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மாடல்ல கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டு இருக்காங்க. பட் உண்மை சொல்ல போனோம்னா ஹயபுசா இப்படி இருக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா தான் உண்மையிலுமே சூப்பரா இருக்கும். ஹயபுசா சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான சிசில கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா ஃபேன்ஸ் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறத
உண்மை. லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4V தான். இந்த பைக் இப்ப ரீசெண்டா தான் நம்ம மார்க்கெட்ல லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இதோட எதிர்பார்ப்பை ரொம்ப அதிகப்படுத்தினாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் எக்ஸ்ட்ரீம் 160R 4V வருதா இல்ல ஆல்ரெடி விட்டு போன கரிஷ்மா பைக்கை தான் மறுபடியும் லான்ச் பண்ண போறாங்களா அப்படின்ட்டு அந்த ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தோம்னா கரிஷ்மா பைக் மறுபடியும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஈகரா வெயிட் பண்ணாங்க. பட் எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் உடைக்கிற விதமா நிறைய விஷயங்கள் மாத்தி எக்ஸ்ட்ரீம் 160R 4V வந்து மார்க்கெட்ல லான்ச் பண்ணாங்க. இந்த பைக் வரதுக்கு முன்னாடி நான் என்ன எதிர்பார்த்தேன்னா எக்ஸ்ட்ரீம் வராது, கண்டிப்பா கரிஷ்மா பைக்கை தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். பட் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா உண்மையான எதிர்பார்ப்பு வந்து எக்ஸ்ட்ரீம்க்கு கிடையாது, கரிஷ்மாக்கு தான். கரிஷ்மா பைக் லான்ச் ஆகிறதுக்காக இன்னுமே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தின அப்டேட் வந்துச்சுன்னா மறுபடியும் அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசலாம் நண்பா. லாஸ்டா பார்க்க போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பைக். இதை பத்தின அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த வருஷத்தோட கடைசியில தான் இந்த பைக் லான்ச் பண்ண போறதா சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் Yamaha வந்து நம்ம நம்ப முடியாது, MT-03 தான். MT-03 மேல ஏன் இந்த அளவுக்கு கிரேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரே விஷயம், 300cc 350cc 400cc இந்த மாதிரி சிசில இருக்கிற பைக்குகள் இந்த செக்மெண்ட்ல எல்லாம் பார்த்தோம்னா எல்லா பைக்கும் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினா தான் வந்துட்டு இருக்குது. ஆனா MT-03 R3 பார்த்தோம்னா டியூல் சிலிண்டர் இன்ஜினோட வருது. ஸோ அதனால அதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், ரொம்ப ஈஸியா பிக்கப் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா மற்ற பைக்குகளை விட உண்மையாலுமே சூப்பரா இருக்கும். ஆனா அதுக்கேற்ற அளவுக்கு பிரைஸும் இருக்கும், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து டியூல் இன்ஜின்ல வர பைக்குனால இந்த மாதிரி பிரைஸ் வந்து மற்ற பைக்குகளை விட அதிகமா இருக்கும், மெயின்டெனன்ஸும் அதிகமா இருக்கும், மைலேஜ் கம்மியா இருக்கும் அப்படிங்கறத உண்மை. பட் இருந்தாலும் இந்த பைக் ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்ல சேல் ஆயிட்டு இருந்த பைக் தான். இன்பிட்வீன்ல டிஸ்கன்டினியூ பண்ணாங்க. மறுபடியும் இந்த பைக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3-4 வருஷமாவே இதோட டாபிக் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பைக்கை பத்தின எக்ஸாக்டான அப்டேட் செப்டம்பர் 2023ல கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. பட் இதோட லான்ச் வந்து பார்த்தோம்னா இந்த வருஷத்தோட கடைசியில தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்குது. எக்ஸாக்டா எப்போ இந்த பைக்கை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம இதை பத்தி டீடைலா பேசலாம். சரியா? ஓகே நண்பா, ஒரு வழியா வீடியோவோட கடைசிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் வரவேற்கப்படுது. உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தாவோ வேற ஏதாவது பைக்குகள் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாவோ மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பேசும்போது நம்ம டீடைலா பேசலாம்.